ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள். அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். எனவே ஆண்டவரின் அடியவர் அவன் மேல் சினம் கொண்டு நீ 5 அல்லது 6 முறை எய்திருந்தால் சிறியரை முற்றிலும் கொன்றளித்திருப்பீர். அதாவது ஒரு செயல் வழியாக நடக்கப் போகிற காரியத்தை, செயலை முன்னுணர்த்துகின்ற ஒரு நிலை இந்த பகுதியில் இருக்கிறது. 2 முறையும் அம்பை எய்தச் சொல்வதன் வழியாக, முதல் முறை கிழக்கு நோக்கி அம்பை எய்தச் சொல்லிவிட்டு, அம்பை எய்ததுமே கிழக்கில் இருக்கிற சிரியா உன் காலடியில் விடும் அப்படின்ட்டாரு. இப்போ 2வது தரையில் அம்பை எய்ய சொன்னார். இவன் 3 முறை தான் அம்பு எய்தான். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? கோபப்பட்டு நீ 5 அல்லது 6 முறை எய்திருந்தால் சிறியரை முற்றிலும் கொன்றளித்திருப்பாய். ஆனால் நீ இப்பொழுது அவர்களை 3 முறை மட்டுமே முறியடிப்பீர் என்றார். 3 முறை மட்டுமே முறியடிப்பீர் அப்படின்னா அவர்கள் முழுவதுமாக அழிக்கப்பட மாட்டார்கள். இருந்தாலும் நீ அவர்களை வெற்றி கொள்வாய். வெற்றி கனியை நீ பறிக்கலாம், ஆனால் அவர்களை அழிக்க முடியாது. மீண்டும் மீண்டும் அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? உனக்கு பிரச்சனை செய்து கொண்டே இருப்பார்கள். நீ அவர்களை அழிக்கக்கூடிய வாய்ப்பை நீ தவற விட்டு விட்டாய். நீ பல முறை அல்லது 5 அல்லது 6 முறையாவது நீ இந்த அம்பை எய்திருந்தால் நிச்சயமாக உனக்கு அவர்களை அழிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும். இப்போ அழிக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு இல்லை. ஆனால் அவர்களில் நீ வெற்றி கொள்ள முடியும், அவ்வளோதான். போரிலே வெற்றி கொள்ள முடியும் என்பதோடு அவர் இந்த அடையாள செயலுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அப்போ 2 அடையாள செயல்கள், ஒன்று அம்பை கிழக்கு பக்கம் இருக்கிற பால்கனியை நோக்கி எய்வது, 2வது தரையில் அம்பை எய்வது. அந்த 2க்கும் ஏறக்குறைய பதிலும் இறைவாக்கினர் வழியாக அவனுக்கு யோவாசு கிடைக்கிறது. எப்படி இருந்தாலும் அவன் சிறியரை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இறுதியாக 20. இதன் பின் எலிசா இறந்தார், அவரை அடக்கம் செய்தனர். எலிசா இறந்தார். ஆனால் இவருடைய தலைவராக இருந்த எலியா இறக்கவில்லை, விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் எலியாவை விட எலிசையினுடைய செயல்பாடுகள் அதிகம். எலிசா ஒரு கணிப்புக்கு நாம் எடுத்துக்கொண்டாலும் ஒரு வல்ல செயல்தான் ஆற்றியதாக நாம் சொல்ல முடியும். அதாவது சரப்தா ஒரு பெண்ணுக்கு உணவு, அந்த பஞ்சகாலத்தில் அந்த பெண்ணுக்கான அந்த தேவையை பூர்த்தி செய்கிறார். அது ஒரு சிறப்புமிக்க ஒரு அனுபவம். ஆனால் அது போக இவர் வல்ல செயல்கள் அல்லது வலிமை மிகு செயல்கள் எதுவும் செய்தாரா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனால் எலிசாவை பொறுத்தமட்டில் இவர் வாழ்நாள் முழுவதுமே மீண்டும் 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 வல்ல செயல்கள் செய்து குறைந்தது 13க்கு மேற்பட்ட வல்ல செயல்கள். சாமானியர்களுக்கு, எல்லாம் வசதி படைத்தவர்களுக்கு என்றும் இல்லை, சாமானியர்களுக்கு இவர் நிறையா வல்ல செயல்களை செய்கின்ற அந்த நிகழ்வை பார்க்கிறோம். இதெல்லாம் செய்கின்ற ஒரு நல்ல மனிதராக இங்கே அடையாளம் காட்டப்படுகிறார். அதன் பிறகு எலிசா இறந்தார், அவரை அடக்கம் செய்தார்கள் என்கிற அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு இளவேனில் காலத்திலும் மோவாபிய கொள்ளை கூட்டத்தினர் நாட்டை தாக்குவது வழக்கம். இது ஒரு தொக்கு போல இருக்கிறது. நம்ம ஏற்கனவே முடித்த பகுதிக்கு அவர் இறந்து விட்டார் என்று சொன்ன பிறகு ஒரு தொக்கு போல இருக்கிறது. ஒவ்வொரு இளவேநீர் காலமும், இளவேநீர் காலம் என்றால் கோடை காலம், அந்த கோடை காலத்திலே மோவாபிய கொள்ளை கூட்டத்தினர் நாட்டை தாக்குவது வழக்கம்.
நாடுனா வடநாட்டை தாக்குவது வழக்கம். அது எங்கேருந்து வர்றாங்க? மோபாபிலிருந்து வருகிறார்கள். மோபாபி என்பது இஸ்ரேலுக்கு எதிரி நாடு. அங்கிருந்து கொள்ளை கூட்டத்தவர்கள் வருகிறார்கள். தொடர்ந்து இறந்த ஒருவனை சிலர் புதைத்து கொண்டிருந்த பொழுது அந்த கொள்ளை கூட்டத்தினரை கண்டனர். இப்போ ஒரு அடக்கம், இறந்தவனை அடக்கம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ தான் குழி தோண்டி அடக்கம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு கொள்ளை கூட்டம் வருகிறது. உடனே என்ன நடக்கிறது? எனவே அவன் பிணத்தை எலிசாவின் கல்லறையில் போட்டுவிட்டு ஓடினர். எலிசாவின் கல்லறையும் பக்கத்தில் இருக்கிறது. இந்த குழியை தோண்டி முடிக்கிறதுக்குள்ள வந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க? எலிசாவை பக்கத்தில் இருந்த எலிசாவுடைய கல்லறை மேலேயே தூக்கி போட்டு போயிடுறாங்க. எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டவுடனே அந்த ஆள் உயிர் பெற்று எழுந்து நின்றான். அதாவது எலிசா வல்ல செயல்கள் ஆற்றுவதிலே ஒரு மாபெரும் மனிதர். அவர் வாழ்ந்த போது மட்டுமல்ல வல்ல செயல் ஆற்றியது, அவர் இறந்த பிறகும் வல்ல செயல் ஆற்றக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராக திகழ்ந்தார் என்பதைத்தான் இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அதனால் அந்த எலும்போடு எலும்பு சேர்ந்ததுனால, எலிசாவுடைய எலும்போடு இந்த மனித எலும்பு சேர்ந்ததுனால உயிர் பெற்றது என்பதை விட, இது எலிசா இறந்தும் வலிமை மிக்கவராக வல்ல செயல் செய்பவராக, மக்கள் மத்தியில் அவருடைய செய்த செயல்கள் எல்லாம் நிறைந்து இருப்பதாக நமக்கு இந்த பகுதி அடையாளம் காட்டுகிறது. அதனால் அவர் மக்களினுடைய இறைவாக்கினராக இருந்தார் எலிசா. சாமானியர்களுடைய இறைவாக்கினராக இருந்தார். சாமானியர்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் அவர்களுக்கு பதில் இருக்கிற ஒரு இறைவாக்கினராக இருந்தார் என்கிற அந்த சிந்தனை தான் இங்கே மேலோங்கி நிற்கிறது. இத்தோடு இந்த பகுதி முடிவுக்கு வருகிறது. இப்போ 4வது பகுதிக்கு செல்வோம். 4வது பகுதி இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையே நடக்கிற போர். 22ஆம் வசனத்திலிருந்து 25 வசனம், ஏறக்குறைய 4 வசனங்கள், 22 முதல் 25. 22ஆம் வசனம். யோவகாசின் வாழ்நாள் முழுவதும் சிரியாவின் மன்னன் ஆசையேல் இஸ்ரேலை துன்புறுத்தி வந்தான். யோவாசின் காலம், வாழ்நாள் முழுவதும் அப்படின்னா அந்த வாழ்நாள் முழுவதும் அசிரியர்கள் சிரியர்களை தொடலை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யோவாஸ் 17 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். இந்த 17 ஆண்டுகளும் சிரியர்கள் எங்கே அவங்களுக்குள்ள குழப்பமாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ள அசிரியர்களுக்கு மத்தியில் குழப்பம் இருக்கின்ற போது சிரியர்களை அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கே அவங்களுக்கு நேரம் பத்தாது. அதனால் சிரியாவினுடைய எல்லைக்குள் மூக்கை நுழைக்க மாட்டார்கள். அந்த காலம்தான் யாருக்கு அமைதியான காலம்? சிரியாவுக்கு அமைதியான காலம். ஆனால் சிரியர்கள் அந்த காலத்திலே யாரை தூங்க விட மாட்டார்கள்? இஸ்ரேலை தூங்க விட மாட்டார்கள். அவருடைய படையை அனுப்பி கிளையாத்தை போர்க்களமாக மாற்றி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இங்கே நடக்கிறது. கிளையாத்தை போர் இடமாக மாற்றுகிறார்கள். தொடர்ந்து ஆனால் ஆண்டவர் இஸ்ரேலருக்கு கருணையும் இரக்கமும் காட்டி அவர்களை பரிவுடன் பாதுகாத்தார். இந்த 3 வார்த்தைகள் அருமையான வார்த்தைகள். கருணையும் இரக்கமும் பரிவும். அதாவது எல்லாமே ஒரு சிந்தனையைத்தான் உள்ளடக்கி இருக்கிறது. அந்த பேரன்பு அல்லது பேரிரக்கம் என்ற சிந்தனையை உள்ளடக்கி இருக்கிறது. வழக்கமாக இந்த வார்த்தை இறைவாக்கினர்களுக்கே உரிய வார்த்தை, இறைவாக்கினர் பயன்படுத்துகிற வார்த்தை. பேரன்பு, இறைவன் பேரன்பு கொண்டவராக இருந்தார். ஓசேயா இறைவாக்கினர் அடிக்கடி இறைவனுடைய பேரன்பை பற்றி பேசுவார். இறைவன் பேரன்பு கொண்டவராக இருந்தார், இறைவன் கருணை கொண்டவராக இருந்தார், இரக்கம் கொண்டவராக இருந்தார், பரிவு கொண்டவராக இருந்தார். எனவே இந்த பரிவு, இரக்கம், கருணை இவையெல்லாம் இறைவனுடைய உயர்மட்ட சிந்தனைகளாக இருக்கிறது. இந்த சிந்தனைகள் அடிப்படையில் இஸ்ரேலருக்கு கருணை காட்டி அவர்களை பாதுகாத்தார் என்கிற அந்த சிந்தனை இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. தொடர்ந்து அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரோடு தாம் செய்திருந்த உடன்படிக்கையின் பொருட்டு அவர்களை அழிக்கவோ தம் திருமுனின்று தள்ளிவிடவோ இன்று வரை அவர் மனம் ஒப்பவில்லை. அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் இவர்களெல்லாம் மூதாதையர்கள். அது மட்டுமல்ல, இஸ்ராயல் மக்களுடைய தொடக்க தலைவர்கள், மூதாதையர்கள் அல்லது முதுபெரும் தந்தையர்கள் என்று கூட சொல்லலாம்.
இப்போ இவர்களோடு செய்திருந்த உடன்படிக்கையின் பொருட்டு யாவேயை இஸ்ராயல் மக்களை பாதுகாத்து வருவது அவர்களுடைய செய்த செயலுக்காக அல்ல, அவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறதுக்காக அல்ல, யாருடைய செயலுக்காக? இந்த மூதாதையருடைய நற்செயல்களுக்காக அவர்களோடு யாவே உடன்படிக்கை செய்து கொண்டார். அதற்காகத்தான் இவர்களை பாதுகாத்து வருகிறார். தான் செய்த உடன்படிக்கையை யாவே மீறப்போவதில்லை. எனவே இந்த உடன்படிக்கை அவர் செய்ததுனால அவர் மீறப்போவதில்லை. எனவே அவர் இந்த உடன்படிக்கையின் பொருட்டு மக்களை அழிக்கவோ அவர்கள் திருமுன்னிலை நின்று தள்ளிவிடவோ, யாருடைய திருமுன்னிலை? இறைவனுடைய திருமுன்னிலை என்று தள்ளிவிடவோ இன்று வரை அவர் மனம் ஒப்பவில்லை. அவர்கள் தவறு செய்தாலும் குற்றமிழைத்தாலும் அவர்களை தள்ளிவிடாமல் என்றென்று பாதுகாத்து வருவதாக இங்கே யாவே இறைவன் அல்லது ஆண்டவர் கடவுள் சித்தரிக்கப்படுகிறார். 24. சிரியாவின் மன்னன் ஆசையேல் இறந்தவுடன் அவன் மகன் பெனதாத்து அவனுக்கு பின் மன்னனானான். இது ஏற்கனவே நாம் அறிந்த செய்திதான், குறிப்பிட்ட செய்தி. பெனதாதுக்கு பிறகு அவனுடைய படைத்தவளாக இருந்த ஆசையேல் அரசனானான். இப்போ ஆசையேல் இறந்த பிறகு ஆசையேலுடைய மகன் அரசனாகிறான். அவனுடைய பெயர் பெனதாது. எனவே பெனதாது என்கிற பெயர் கொண்ட இந்த அரசன் ஆசையேலுடைய மகனாக இருக்கிறான். எனவே ஆசையேல் இறந்தவுடனே அவனுடைய மகன் பெனதாது ஆட்சி பொறுப்பை ஏற்கிறான் சிரியாவிலே. 25. யோவகாசின் மகன் யோவாசு தன் தந்தையிடமிருந்து ஆசையேலின் மகன் பெனதாது கைப்பற்றி இருந்த நகர்களை திரும்ப கைப்பற்றினான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யோவகாசின் மகன் யோவாசு சிரியருக்கு எதிராக போரிடுகிறான். அப்போ போரிட்டு தன் தந்தை எந்தெந்த பகுதிகளை எல்லாம் இழந்தாரோ அந்த பகுதிகளை எல்லாம் அவன் மீட்டுக்கொள்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சிரியர்களுக்கு எங்கே கவனத்தை திசை திருப்பி இருக்கிறார்கள்? அசிரியாவின் மீது திசை திருப்பி இருக்கிறார்கள். அப்படின்னா அசிரியா சிரியர்களுடைய எல்லைக்கோட்டிலை இப்போ அவர்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது. அப்போ சிரியர்களுடைய கவனமெல்லாம் யார் மேலே இருக்கும்? அசிரியரும் சிரியரும் உள்ள எல்லைக்கோட்டில் அந்த கிழக்கு பகுதியில் கவனம் தேர்ந்திருக்கும். அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க? மேற்கு பகுதியில் இருக்கிற இஸ்ராயலை பற்றி அக்கறை கொள்ளவில்லை. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு யோவாசு என்ன பண்ணுறான்? யோகபாசின் மகன் யோவாசு பெனதாது, அதாவது ஆசவேல் அவனுடைய தந்தை அவனுடைய தந்தை பெனதாது கைப்பற்றிருந்த எல்லா பகுதிகளையும் திரும்ப கைப்பற்றினான். இறைவாக்கினர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், எத்தனை முறை அவன் வெல்லுவான்? 3 முறை. 3 முறை அவன் வெற்றி கொண்டு தான் இழந்த நகர்களை எல்லாம் கைப்பற்றி இருக்கிறான். அப்படின்னா இப்போ இஸ்ராயலின் பக்கம் யாருடைய பார்வை படவில்லை? சிரியாவினுடைய பார்வை படவில்லை. என்றால் சிரியா அசிரியாவுக்கு எதிராக இப்பொழுது போர் தொடுத்து கொண்டு இருக்கிறது, அல்லது அவர்களோடு சண்டை போட்டு கொண்டு இருக்கிறது. இது நடந்தது 803 இப்படிப்பட்ட ஒரு போர் அசிரியர்களுக்கும் சிரியர்களுக்கும் இடையே நடந்தது. ஒருவேளை அந்த போரை மையப்படுத்தி கூட இந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கலாம். 803 சிரியர்களுக்கும் அசிரியர்களுக்கும் போர் நடந்தது. அந்த போரை யார் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது? இஸ்ரேல் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எந்தெந்த பகுதிகளெல்லாம் இவர்கள் இழந்தார்களோ முந்தைய போரிலே அத்தனையும் இவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறார்கள். ஆக இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையே எப்படிப்பட்ட போர் நடந்தது, நிகழ்ந்தது என்பதை ஒரு சுருக்கமாக இந்த பகுதி சுட்டிக்காட்டுகிறது. இந்த 13ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி 22 முதல் 25. இத்துடன் இந்த 13ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. தந்தையை நாம் இப்போ நிறைவு செய்திருக்கிற வேளையில் இந்த 13ஆம் அதிகாரத்தை இந்திய கால சூழலில் எப்படி நாம் சிந்திக்கலாம்? இந்த பகுதியில் எலிசாவினுடைய பணியை பற்றி நாம் பேசலாம். அந்த கடைசி கட்டத்தில் கூட, அதாவது வாழ்வா சாவா என்று நினைக்கிற அந்த காலகட்டத்தில் தன்னுடைய உயிர் போய்விடும் என்கிற அந்த சூழலில் கூட கொஞ்சம் கூட உயிர் பயம் இல்லாமல் தன்னுடைய அரசனுக்கு ஆலோசனை சொல்லுகின்ற ஒரு அருமையான மனிதராக நாம் எலிசாவை பார்க்கிறோம்.
அவன் இறந்து போவது என்பது உண்மை. ஆனால் அதற்கு முன்னாலேயே தன்னுடைய அரசனுக்கு நம்பிக்கை தருகின்ற செய்தியை சொல்வது. சிரியா இஸ்ரேலை எப்பொழுது பார்த்தாலும் சீடிக்கொண்டே இருக்கும் என்று எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த சிரியாவை பற்றி நீ கவலைப்பட வேணாம், நீ தைரியமாக இரு, உனக்கு மீட்புக்கான வாய்ப்புகள் உண்டு, இதுதான் நான் சொல்கிறது தான் அது அந்த வழி என்று அதை அடையாள காட்டுவது போல இருக்கிறது. அப்போ இறைவாக்கினர் எலிசாவை எந்த அளவுக்கு இஸ்ரேல் மன்னர்களுக்கு ஒரு வழிகாட்டி போல இருந்திருக்கிறார். வடநாட்டில் தான் பணியாற்றினார். இந்த வடநாட்டில் பணியாற்றுகின்ற போது இந்த மன்னர்களை எல்லாம் எந்த அளவுக்கு அவர் வழிகாட்டி இருக்கிறார். எந்த விதத்திலும் அவர் விட்டு கொடுப்பதில்லை. இவருடைய கருத்துக்கு எதிராக போனால் கூட அவர்களுக்கெல்லாம் இவர் ஒரு ஊன்றுகோல் போல இருப்பதைத்தான் நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். இதை யோவாசு நன்காக புரிந்து கொள்கிறான். ஆனால் யோவாசுக்கு முன்னால் இருக்கிற யோவகாசு இதை புரிந்து கொண்டது போல தெரியவில்லை. நம்ம யோவகாசை பற்றிய செய்திகளையும் பார்ப்பதில்லை. யோராமுக்கும் எலிசாவுக்கும் உள்ள தொடர்பு நமக்கு தெரியும். ஆனால் யோராமுக்கும் எலிசாவும் கூட ஒரு எலியும் பாம்பும் போன்ற ஒரு உறவு தான் இருந்தது. ஒருவரை ஒருவர் சீண்டி பார்க்கிற அந்த நிலைகள் தான் இருந்ததை ஒழிய இப்பொழுது நாம் பார்க்கிற அந்த யோவாசுக்கும் எலிசாவுக்கும் இருக்கிற அந்த உறவு நிலைகள் இருந்தது மாதிரி தெரியல. அப்படி என்றால் இங்கே எலிசாவை பொறுத்த மட்டில் நாம் பார்க்கிற போது எலிசா இஸ்ராயல் நாட்டினுடைய நலன்களின் மீது அதிகம் அக்கறை கொண்டிருக்கிறார். எலிசா மட்டுமல்ல, எல்லா இறைவாக்கினர்களும் அந்த நாட்டினுடைய நலன்களை பற்றி அக்கறை கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னால் அந்த நாட்டிற்காகத்தான் அவர்கள் இறைவாக்கு உரைக்கிறார்கள், நாட்டினுடைய நலனுக்காகத்தான். எந்த இறைவாக்கினும் தன் நாடு கெட்டு போக வேண்டும், அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறவர் அல்ல. ஒரு நாடு உருப்பட வேண்டும், அந்த நாட்டில் வளங்கள் கொழிக்க வேண்டும், அந்த நாட்டினுடைய உயர்வு இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் எல்லா இறைவாக்கினர்களும் இருக்கிறார்கள். அதற்கு நாம் பார்க்கிற இந்த எலிசா விதிவிலக்கல்ல. அவரும் நல்ல ஒரு இறைவாக்கினரைத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே இந்த எலிசா என்கிற அந்த பாத்திரம் இந்த 13 அதிகாரங்கள் வருகிறது. 13 அதிகாரங்களில் முழுமையாக வருவதில்லை. 5 அதிகாரங்களில் முழுக்க வருகிறது, முதல் 5 அதிகாரங்களில். அதுக்கு பிறகு 6ஆம் அதிகாரத்திலும், அப்புறம் 8ஆம் அதிகாரத்திலும், அப்புறம் 9ஆம் அதிகாரத்திலும், இப்போ 13ஆம் அதிகாரத்திலும் வருகிறது. எனவே முழுமையாக 13 அதிகாரங்களும் எலியாவினுடைய கதைகள் அல்ல. இருந்தாலும் இந்த எலிசா மன்னர்களுடைய, வடநாட்டு மன்னர்களுடைய நலன்களின் மீது அக்கறை கொண்டவராகத்தான் இருக்கிறார். நிறையா நன்மைகளை செய்கிறார், நிறையா வல்ல செயல்களை செய்கிறார். அரசர்களுக்கும் சரி, மன்னர்களுக்கும் சரி, நல்ல வல்ல செயல்களை செய்கின்ற ஒரு மனிதநேயம் கொண்ட ஒரு மனிதராக இருக்கிறார். அப்படித்தான் நான் எலிசாவை பார்க்கிறேன். நன்றி தந்தையே. அருமையாக எலிசாவினுடைய இறுதி காலகட்டத்தை பற்றி சொல்லுகிற இந்த 13ஆம் அதிகாரத்தை பற்றி தெளிவுபடுத்தினீங்க. நன்றி தந்தையே. அரசர்கள் 2ஆம் நூல் அதிகாரம் 13. யூதா அரசன் அகசியாவின் மகன் யோவாசு ஆட்சியேற்ற 23ஆம் ஆண்டில் ஏகுவின் மகன் யோவகாசு சமாரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேல் நாட்டை 17 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்து வந்தான். இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாற்றின் மகன் யெரொபவாமின் பாவ வழியிலேயே அவனும் நடந்து வந்தான். எனவே ஆண்டவருக்கு இஸ்ரேல் மீது சினம் மூள அவர்களை சிரியா மன்னன் அசாவேலின் கையிலும் அசாவேலின் மகன் பெனதாத்தின் கையிலும் நீண்ட நாள் விட்டுவிட்டார். ஆனால் யோவகாசு ஆண்டவரின் கருணை பார்வையை நாட ஆண்டவரும் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏனெனில் சிரியா மன்னன் பிடியில் இஸ்ரேல் நசுக்கொண்டு கிடப்பதை அவர் கண்டார். இஸ்ரேலுக்கு ஆண்டவர் ஒரு மீட்பரை தரவே இஸ்ரேலர் சிரியரின் பிடியினின்று விடுதலை அடைந்தனர். இஸ்ரேல் மக்கள் முன்னைய நாள்களில் இருந்தது போல் தங்கள் சொந்த வீட்டில் குடியிருந்தனர். ஆயினும்
இஸ்ரவேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய யெரொபெயாம் வீட்டாரின் பாவ வழியை விட்டு விலகாது வாழ்ந்தனர். மேலும் அசேரா கம்பம் சமாரியாவில் இன்னும் நின்று கொண்டிருந்தது. யோவாகாசுக்கு அவன் குடிகளுள் 50 குதிரை வீரரும் 10 தேர்களும் 10,000 காலாள் படையினருமே எஞ்சியிருந்தனர். ஏனெனில் சிரியா மன்னன் அவர்களை அழித்து போரடிக்கும் களத்து தூசி போல் ஆக்கியிருந்தான். யோவாகாசின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவன் பேராற்றலும் இஸ்ரவேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யோவாகாசு தன் மூதாதையருடன் துயல் கொண்டு சமாரியாவில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் யோவாசு அரசனானான். யூதா அரசன் யோவாசு ஆட்சியேற்ற 37ஆம் ஆண்டில் யோவாகாசின் மகன் யோவாசு இஸ்ரவேல் நாட்டின் அரசனாகி சமாரியாவில் இருந்து கொண்டு 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். இஸ்ரவேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாட்டின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியிலேயே நடந்து வந்தான். யோவாசின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசன் அமத்சியாவுடன் போரிட்ட பொழுது காட்டிய பேராற்றலும் இஸ்ரவேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யோவாசு தன் மூதாதையரோடு துயல் கொண்ட பின் யெரொபெயாம் அரியணை ஏறினான். யோவாசு சமாரியாவில் இஸ்ரவேலின் அரசர்களோடு அடக்கம் செய்யப்பட்டான். எலிசா நோயினால் வாதைப்பட்டு சாக கிடந்த பொழுது இஸ்ரவேலின் அரசன் யோவாசு அவரிடம் சென்று, என் தந்தாய், என் தந்தாய், இஸ்ரவேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று அவருக்கு முன்பாக கதறி அழுதான். எலிசா அவனை நோக்கி, வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொள் என்றார். அவ்வாறே அவன் வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டான். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் அரசனை நோக்கி, வில்லை உன் கையால் வளை என்றார். எலிசா தம் கைகளை அரசனின் கைகளின் மேல் வைத்து அவனை நோக்கி, கீழ்ப்பக்கமுள்ள பலகணியை திற என்றார். அவன் அதை திறந்தவுடன் எலிசா, ஓர் அம்பை எய் என்றார். அவனும் அவ்வாறே எய்தான். அவர், அது ஆண்டவரது மீட்பின் அம்பு, சிரியர் மீது கொள்ளவிருக்கும் வெற்றியின் அம்பு. நீ அபேக்கில் சிரியரை முற்றிலும் அழிப்பாய் என்றார். அவர் மீண்டும், அம்புகளை கையில் எடு என்றார். அவற்றை அவன் எடுக்கவே அவர் இஸ்ரவேல் அரசனை தரையில் அம்பு எய் என்றார். அவன் 3 முறை எய்துவிட்டு நிறுத்தினான். எனவே ஆண்டவரின் அடியவர் அவன் மேல் சினம் கொண்டு, நீ 5 அல்லது 6 முறை எய்திருந்தால் சிரியரை முற்றிலும் கொன்றழித்திருப்பாய். ஆனால் இப்பொழுதோ அவர்களை 3 முறை மட்டுமே முறியடிப்பாய் என்றார். இதன் பின் எலிசா இறந்தார். அவரை அடக்கம் செய்தனர். ஒவ்வொரு இளவேநீர் காலத்திலும் மோவாபிய கொள்ளை கூட்டத்தினர் வந்து நாட்டை தாக்குவது வழக்கம். மக்கள் இறந்த ஒருவனை புதைத்து கொண்டிருந்த பொழுது அந்த கொள்ளை கூட்டத்தினரை கண்டார்கள். எனவே அவன் பிணத்தை எலிசாவின் கல்லறையில் போட்டுவிட்டு ஓடினர். எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டவுடனே அந்த ஆள் உயிர் பெற்று எழுந்து நின்றான். யோவாகாசின் வாழ்நாள் முழுவதும் சிரியாவின் மன்னன் அசாவேல் இஸ்ரவேலை துன்புறுத்தி வந்தான். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு கருணையும் இரக்கமும் காட்டி அவர்களை பரிவுடன் பாதுகாத்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியவரோடு தாம் செய்திருந்த உடன்படிக்கையின் பொருட்டு அவர்களை அழிக்கவோ தம் திருமுன் என்று தள்ளிவிடவோ இன்று வரை அவர் மனம் ஒப்பவில்லை. சிரியாவின் மன்னன் அசாவேல் இறந்தவுடன் அவன் மகன் பெனதாது அவனுக்கு பின் மன்னனானான். யோவாகாசின் மகன் யோவாசு தன் தந்தையின் கையிலிருந்து அசாவேலின் மகன் பெனதாது கைப்பற்றியிருந்த நகர்களை மீண்டும் கைப்பற்றினான்.
யோவாசு 3 முறை அவனை முறியடித்து இஸ்ரேலின் நகர்களை மீட்டுக் கொண்டான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஒன்று வடநாட்டு அரசர்கள், அதாவது இஸ்ராயேல் அரசர்களை பற்றி பேசும். இன்னொரு அதிகாரம் தென்னாட்டு அரசர்கள், அதாவது யூதா அரசர்களை பற்றி பேசும். சில அதிகாரங்கள் இரண்டையும் சேர்ந்தே பேசும், வடநாடு தென்னாடு. வடநாட்டை பொறுத்தமட்டில் யோசியாவிடமிருந்து 2ஆம் யெரொபெயாம் என்கிறவர் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்.